உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடி? ஆனா என்ன இது கூட தெரியாம இருக்கிறாமோ? முதல்ல நீ என்ன பண்ற அதை மட்டும் சொல்லு. இதுவா மேக்ஸ் ஹோம்ஒர்க்கா? மேக்ஸ் ஹோம்ஒர்க்கா? நான் நேற்றே சொன்னேன் கொஞ்ச நேரம் கம்மி அந்த மிஸ் ஏதோ சொல்கிறாங்க ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க கூட. நான் கேட்க முடியல. ஆல்ரெடி அந்த மிஸ் ஏதாவது ரொம்ப டார்கெட் பண்ணிருக்கு. எது சொன்னாலும் தப்பு சொல்கிறேன். சொன்னாங்களா? சரி எனக்கு தெரியல. ஒரு எக்ஸசைஸ் 5 டைம் எழுதணுமா? இப்போ 5 சம் இப்போ தாண்டி முடிச்சிருக்கேன். நீ ஒரு 5 சம் இருக்கு. கொஞ்ச நேரம் நம்ம இருந்து முடிச்சிருவேன்ல. சரி நின்று நான் சொல்றது கேளு. இங்க பாரு, மேக்ஸ் மிஸ் இன்னைக்கு வரல. மேக்ஸ் மிஸ் வரலையா? அந்த மிஸ் டேபிள் செக் பண்ணா பேக் இருந்ததா? எல்லாருமே கேட்டேன், மிஸ் வரமாட்டாங்களாமா. நம்பு. சரி வீடு நீ ஒரு 5 சம் தான் இருக்குது, அதை மட்டும் முடிச்சிடுறேன். இல்லைன்னா நாளைக்கு திடீர்னு கேட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. 5 சம் தானே, நாளைக்கு மிஸ் வந்தாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. கம்முன்னு இரு. 5 minutes later. நல்ல வேலைடி இன்னைக்கு மேக்ஸ் மிஸ் வரல. இல்லைன்னா இன்னைக்கு அந்த மிஸ் வரதுக்குள்ள எப்படி முடிச்சிருப்போன்னு தெரியல. ஆமா, ஏன் இவங்களாம் நிக்கிறாங்க? இவங்களும் நிற்க மாட்டாங்க. ஹே, ஏன் எல்லாரும் வெளியே நிக்கிறீங்க? மேக்ஸ் மிஸ் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, எழுதுறது நிற்க வச்சுட்டாங்கடி. மேக்ஸ் மிஸ் வந்தாங்களா? ஆமாம், உள்ளே இருக்காங்க. குட் மார்னிங். கிளாஸ் டைம் நீங்கள் வெளியே சுற்றிட்டு இருக்கிறீங்க. ஹோம்ஒர்க் முடிச்சிங்களா முதல்ல? நான் இனி 5 சம்மா பேலன்ஸ் யார்? நான் எழுதுவேனா? நாளைக்குலாம் கிடையாது, வெளியவே நில்லுங்க. நீ முடிச்சியா? நானும் நிற்கல. இங்கே 2 பேருமே வெளியே. எப்போ தான் திறந்து போகிறீங்க 2 பேரும்? சாரி ஆமாம், ஏதாச்சும் ஒரு ரீசன் வேறு. இப்போவே கேட்டியா? ஐயோ முறைக்கிறாளே.